இப்ப நீங்க டான்ஸ்னா என்ன, நீங்க பரதநாட்டியமா? பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம். ஓகே, மோகினியாட்டம்லாம் வேண்டாம். சரியா, மோகினியாட்டம் அங்கேயே இருக்கட்டும். அப்ப பரதநாட்டியம் உனக்கு சொல்லி கொடுக்க சொல்ல போறியா? ஆமா, இப்ப என்னன்னா உனக்கு அவங்க சொல்லி தர போறாங்க. எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா மக்கள் ஓடிடுவாங்க. ஒரு நிமிஷம் இருமா. அதாவது இப்படி கவுன் போட்டு ஒருத்தங்க பரதநாட்டியம் ஆடி யாருமே பார்த்ததே கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, சில இந்த பதாகைகள் ஏதோ சொல்லுவாங்க, என்னது கிளிபதாகம், முத்ரா, கிளிபதாகம் தப்பு தப்பு பேசி அடி வாங்காத. என்னது நீங்க சொல்லுங்க எல்லாம். பதாகா, திரிபதாகா, ஒண்ணுன்னா சொல்லுங்க. கத்திரிமுகம், ஒண்ணுன்னா சொல்லுங்க. பதாகா, திரிபதாகா, பதாகா. போஸ்ட்ல தான் நிக்கிறேன் நானு. அப்படி கிடையாது. கால் ரெண்டுமே அப்படி ஸ்ட்ரைட்டா தேவையில்லாம கை இந்த இடுப்புல வச்சுக்கோங்க. வேணா ரெண்டு கையில பண்ணிக்கலாம். நான் அந்த புஷ்பங்கள் ரெண்டு கையில கூட பண்ணிக்கலாம். நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி தான். பதாகா, திரிபதாகா. ஒரு நிமிஷம், டிராஃபிக் போலீஸ்ல நிக்க சொல்லுவார்ல ரோட்ல, நில்லுங்க நீங்க வாங்க அப்படின்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் டான்ஸ் கத்துட்டு இருக்கேன். நளினமா பண்றாங்க. நளினமா. சரி விடுங்க. அஞ்சலி, கபோதம், கர்க்கிடம், ஸ்வஸ்திகம், டோலம், புஷ்பபுடம். இல்ல இது எப்படி இருக்கு, நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முணுமுணுக்காம ரோட்ல நின்னு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது யாரோ போதி தர்மனுடைய பேத்தி போல ஏதோ மர்மமான சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. பாட்டு படம் எடுக்கிறாங்க போலன்னு சொல்லி கிளம்பி வந்துருவாங்க. பரவாயில்லைங்க, எல்லாருக்குமே சின்ன இதாங்க இந்த புஷ்பங்கள். அதாவது அந்த வயசுல நம்ம சின்ன வயசுல நிறைய கத்துக்கிறதெல்லாம் மறந்துருவோம்ல. எப்படி டெல்ல எல்லாத்தையும் ஞாபகம் இப்போ வரைக்கும் டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறீங்களே, எப்படி? நான் அவ்வளவு அடி வாங்கி இருக்கேன் நானு. நம்ம சின்ன குட்டியா இருக்கும் போது நம்மள அடிப்பாங்கல்ல. இப்பதானே ஸ்கூல்ல அடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நான் நிறைய அடி வாங்கி இருக்கேன். டான்ஸ் சொல்லி கொடுக்குற சார் கையில என்ன கிடைக்குதோ அது வச்செல்லாம் என்ன அது அந்த குசும்புன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஓடிட்டே இருப்பேன், சேட்டை பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான். ஒண்ணுன்னு சொன்னா நான் 2 பண்ணுவேன், 2ன்னு சொன்னா 3 பண்ணுவேன், 3ன்னா 4 பண்ணுவேன். அவங்க பேச்சு கேட்கவே மாட்டேன். எனக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டே இருப்பேன். நல்லா இருக்கே. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஆடுகளம் டைரக்டர் கொடுத்து வச்சவரு. இன்னைக்கு வந்து 3 சீன் அப்படின்னா நான் 6 செய்வேன். இன்னைக்கு 10 சீன், இன்னைக்கு 20 சீன் பண்ணுவேன். அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன். நீங்க என்கிட்ட சொல்றது நான் பண்ணவே மாட்டேன். என் பிரெயின் இன்னொன்னு ப்ராசஸ் ஆயிட்டு நான் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு நான் வேற ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். நீ அக்கா ADHD எவ்வளவு சூப்பரா மேனேஜ் பண்ணாங்க பாத்தியா? அதாவது ஒருத்தங்க ADHD இருந்தா பரவாயில்ல, எல்லாருமே ADHD இருந்தா சரி. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது அவங்க இந்த பெட்டை பத்தி சொன்னாங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் பெட்னாலே நாங்க நிறைய பாக்குறோம். இப்ப சீரியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த பெட்டை கூடயே வச்சுக்குவாங்க. அண்ட் அவங்களுடைய ஒர்க் அவுட்லயும் அந்த பெட் அது ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பெட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்? பெட்டு பேர் என்ன? ஏன் நீங்க கூட்டிட்டுலாம் வரதில்லை வெளியெல்லாம்? இல்ல, நான் இங்க அவனுக்கு ஆங்ஸைட்டி இருக்கு. இங்க கூட்டிட்டு வந்த கூட்டத்தை பார்த்தா அவன் கொஞ்சம் பதட்டப்படுவா. அப்புறம் அவன் கேரளால இருக்கேன். என் அப்பா அம்மா தங்கச்சி அவங்க கூட இருக்காங்க. அவன் நிம்மதியா இருக்கட்டும். எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து இங்க யாரு பாப்பாங்க? எனக்கு இந்த நம்ம ஷூட்டிங் வரும்போது நம்ம ஃபிளாட்ல யாரும் இருக்காது. அதை லாக் பண்ணிட்டு நம்ம இங்க வந்தா அவன் தனியா ஃபீல் பண்ணுவான். அது நம்ம பண்ண முடியும். எங்க அம்மா எல்லாம் பரத் சின்ன வயசுல எனக்கு ஆங்ஷியஸா இருக்குன்னு சொன்னா நான் ஆல்ரெடி அடிச்சு உட்கார வைப்பேன். என்ன ஆங்ஷியஸ், சும்மா உட்கார்ந்துட்டு. இங்க பாத்தியா பெட்டுக்கு ஆங்ஷியஸ் இல்ல, எவ்வளவு பேனிக் அட்டாக் வராது அந்த பக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த சூடுல ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அதுக்கு அந்த வெளியே போய் பழக்கம் இல்லன்றதுனால மத்தவங்களை பார்க்கும்போது இவங்க என்ன தூக்கிட்டு போயிடுவாங்களோ, நான் இவங்க வந்து என்ன விட்டுடுவாங்களோ அப்படின்னு பயம். அதனால நீங்க அந்த பக்க பாத்துக்கிறத பார்த்தா அடுத்த ஜென்மத்துல உங்க வீட்டு பக்கா இருக்கலாம்ன்ற மாதிரி. வீட்டுல இருக்கிற பெட்ஸை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ட்ரீட்லும் நம்ம டாக்ஸை பாக்குறல்ல மக்களே, இது வந்து சம்மர் சீசன். நம்ம வந்து மாடியில் வந்து கொஞ்சம் தண்ணி வைங்க, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டு போட்டோம். ப்ளஸ் வந்து நீங்க டாக்ஸை வந்து நீங்க சாப்பாடு போடலைனாலும் பிரச்சனை இல்லை, கல் மட்டும் தூக்கி போடாதுங்க, அடிக்காதுங்க. டெல்னா நீங்க பேசும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதுன்னா, யூஆர் அ டிராவலர். உங்களுக்கு வந்து டிராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். டிராவல் கற்றுக் கொடுத்த பிக்கெஸ்ட் லைஃப் லெசன்னா என்னன்னு சொல்வீங்க நீங்க? ட்ராவல் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ட்ராவல் கற்றுக் கொடுத்தது வந்து என் பாட்டி வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். 36 வயது நிலை பாட்டி அவங்க, ஜோதிகா மாதிரி. அவங்க பஹ்ரைன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் குட்டியாக இருக்கும் போதுலேருந்து அவங்க ஃப்ளைட்டு போன கதை, அவங்க ட்ராவல் பண்ண கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்பையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகணும், வேறு ஊரெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. எனக்கு ட்ராவலில் ரொம்ப பிடிச்சது ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்குறது, நிறைய பேரை பார்த்து பேசி அவங்க கதைகள் தெரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ப்ளஸ் வந்து நம்ம ஊர் மாதிரி நிறைய அழகான வேறு ஊர்கள் இருக்காங்க, அந்த ஊருக்கள் எனக்கு பார்க்கணும். அதுதான் எனக்கு ட்ராவலில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சரி, நாங்கள் வந்து எப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாக்குள்ளே டக்குன்னு போவோம். எனக்கு வந்து இப்போ வந்து திடீர்னு ஒரு மோட்டிவேஷன், ட்ராவல் மோட்டிவேஷன் நான் என்ன பண்ணேன்னா டெல்னாவுடைய இன்ஸ்டாகிராம்ல போயிடுவேன். ஒரு 4 ரீல் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு டிராவல் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்க போன டிராவல்ல உங்களுக்கு இது வரைக்கும் மறக்க முடியாத ஒரு டிராவல் இருக்கு தெரியுமா? வாவ், இத கண்டிப்பா நீங்களும் போணும் அப்படின்ற மாதிரி நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய டிராவல் எது சொல்லுவீங்க? காசி, வாரணாசி, பனாரஸ். இது பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கே. அப்படியே கேஃபேஸும் சூப்பரா இருக்குமாப்பா? எங்க போய் கேஃபேஸ் எனக்கு புரியல. நீங்க கேட்டோம் டெல்னா சொல்லுங்க. சாப்பாடு வந்து நம்மளுக்கு நான் சாப்பாடு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆள் கிடையாது. என்ன சொல்லுங்க, அங்க போய் என்ன நீங்க பாப்பீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது.
ஏதாச்சும் ரிவர் என்ன பண்ணுங்க தலைகீழ அந்த இது நம்ம ஆரியா பண்ணுவாரு அந்த மாதிரி இது பண்ணிருப்பீங்களா ஓம் சிவோகம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? நான் ஸ்பிரிச்சுவலான இடங்கள் போய் விசிட் பண்ணுவேன். எஸ்பெஷலி டெம்பிள் போய் விசிட் பண்ணுவேன். சர்ச் இருந்தால் அங்கே போய் விசிட் பண்ணுவேன். அங்கே போய் உட்காருவேன். அங்கே தனியாக உட்காருவேன். இப்போ ரிவர் சைட்லலாம் போய் தனியாக உட்காருவேன். நீங்கள் இன்கேஸ் வந்து ரிஷிகேஷ் போகிற மாதிரி இருந்தால் அங்கே வசிஷ்ட குஃபான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே போயெல்லாம் நம்ம சும்மா உட்காந்தாலே நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் ஆகும், ரிலாக்ஸ்ட் ஆகும். அப்புறம் காசியில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் இருக்குது. அப்புறம் அங்கே போனால் எல்லாம் இருக்கிற இடம் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்துட்டோன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ நம்மளை அங்கே இழுத்துட்டே இருக்கும். மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு தோணும். நான் காசி போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே அதாவது ஃப்ளைட் இங்கே சென்னையில் லேண்ட் ஆன உடனே அடுத்த வாட்டி நான் டிக்கெட்ஸ் பார்த்தேன். டிக்கெட்ஸ் ப்ரைஸ் பார்த்தேன். உடனே போகிறதுக்காக மறுபடியும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் காசி போனேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த இடம் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கும். சரி, இது வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க சொல்றீங்க. அதை தாண்டி ஒரு சீனிக்கா நல்ல லேண்ட்ஸ்கேப் உள்ள இடம் இல்ல நீங்க போறீங்க பீச் பர்சனா இல்ல ஒரு மவுண்டன் பர்சனா? மவுண்டன். சொல்லுங்க. அப்ப ஏதாவது லேண்ட்ஸ்கேப் அயர்லாந்து அத பத்தி சொல்லுங்க. எப்ப போனீங்க? அயர்லாந்துல வந்து நான் இப்பதான் ரீசென்ட்லி போனேன். ஒரு 1 வீக் முன்னாடி போயிட்டு வந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். நம்ம ஹாரி பாட்டர் படம் ஷூட் பண்ணியிருக்கிற கிளிப்ஸ் ஆஃப் மோஹர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதாவது சீ லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 730 சம்திங் வந்து ஃபீட் மேல இருக்கு. அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சீனிக்காக இருக்கும். அந்த படத்தில் இருக்கிற அதே இடம். ஹாரி பாட்டர் ஃபேன்ஸுக்கு வந்து அந்த இடத்துக்கு போனால் ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஹை ஆன் எனர்ஜி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். சும்மா அங்கே போய் நின்னா அந்த காற்று வந்து நம்மளை இழுக்கும். அப்புறம் ஒரு டைப் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த சிப்பிங் சவுண்ட் நல்லா இருக்கும்ல, பேர்ட் சிப்பிங் சவுண்ட், தண்ணி உள்ள சவுண்ட் நல்லா இருக்கும். அண்ட் சீ வந்து ஸ்கேரியா இருக்கு, ஆனால் பியூட்டிஃபுல்லா இருக்கு. காற்று வந்து அப்படியே கூட்டிட்டு போயிடும் நம்மளுக்கு. அங்க உட்காந்து கவிதை எழுதலாம். அயர்லாந்துக்கு டிக்கெட் இருக்குன்னு அவங்க சொல்லும் போது அயர்லாந்துக்கு ஒன்று கண்ணுக்கு முன்னாடி வச்சாங்க. 2 ஐக்கு முன்னாடி அயர்லாந்து தான் இருக்கு. அவ்வளோ ரசிப்பீங்களா ஒரு இடத்துக்கு போயிட்டு? இது தனியா தான் போவீங்க? தனியா தான் போவேன். மோஸ்ட்லி தனியா தான் போவேன். ஆனா இப்ப நம்மலாம் வந்து பக்கத்துல தெருவுக்கு கூட இருந்தா எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அத தான் கேக்குறேன். ஏன் இப்ப ரெஸ்ட் ரூமுக்கே இங்க வந்து வாடா மச்சான் போயிட்டுறோம்டா அப்படின்னு போற காலத்துல விமன் லவ்ஸ் வந்துட்டு இதுல ஒரு கம்பேனியன்ஷிப்ல அதனால சொல்றாங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி அந்த சோலோ டிராவல் இன்ஸ்பயர் பண்ணது என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? என் பாட்டி தான். என் பாட்டி அப்போயில இருந்து தனியா டிராவல் பண்ணிட்டு இருந்ததுதான். என் அப்பாவும் நிறைய டிராவல் பண்ணுவாரு. அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால மேபி வந்து எனக்கு எல்லாமே தனியா பண்றது ஈஸியா இருக்கு. சில பேருக்கு எப்படின்னா ஃபேமிலி டயபெட்டிஸ், ஃபேமிலி நரமுடி அப்படின்லாம் வரும். உங்களுக்கு ஃபேமிலி சோலோ ட்ரிப் வந்துட்டு இருக்குல்ல, பாட்டிட்டு இருந்து அப்பாட்ட இருந்து இது வம்சாவளியா இது வந்து வியாதி மாதிரி இருக்கு. வெக்கேஷனே வியாதியா இருந்தா நல்லா இருக்குமே. கரெக்ட். வெக்கேஷன் சொன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. டெல்னாவோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த புடவையை கட்டிட்டு அவங்க கார்ல ஏறி மாசா உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே காக்கா படத்துல சூர்யா சாரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சூர்யா சார் எடுத்துருங்க, அதுல ஒரு விமன் சென்ட்ரிக்கா அந்த படத்தை எடுப்போம் அப்படின்னா டெல்னா கரெக்டா எடுத்திருப்பாங்க. ஏன்னா அது ஒரு 4x4 அட்வென்ச்சரஸ் காரு. அந்த கார்ல சேலை. இது ஏன் இந்த காம்பினேஷன்? அது தெரியல. அது இங்க இருந்து லொகேஷன் ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆடுகளத்துல ஷூட்டிங் வந்து ஹாஃப் டே ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்ல. அந்த டைம்ல வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற என்னோட ஸ்டாஃப் எடுக்கிற வீடியோ தான் அது. அதுக்குன்னு நம்ம பிளான் பண்ணி பண்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த கெட்டப்ல இருக்கிறதுனால, அந்த சாரியில இருக்கிறதுனால வீடியோ அப்படியே இருக்கு. பட் டெல்னாக்கு பொதுவாவே லாங் டிரைவ்ஸ் தான் பிடிக்குமா? சோலோ டிராவலிங் மாதிரி எனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் அப்பா தான் காரணம். சின்ன வயசுல வந்து எனக்கு சொல்லி கொடுத்து வண்டி மேல பைத்தியம் ஆயிடுச்சு. வண்டி ஓட்டினா எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆயிடும். அந்த மாதிரி லாங் டிரைவ்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது தனியா வண்டி ஓட்டி போகும்போது. அப்புறம் ஒரு மாதிரி ஹையா வந்து வண்டி ஓட்டும் போது நேச்சுரலாவே நம்மளுக்கு இயற்கையில இருந்து அது வருது.